தற்போதைய அண்மை செய்தி. மதுரை புதூர் காந்திபுரம் பகுதியில் உள்ள சோஃபா தயாரிப்பு நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீ மளமளவென அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவியதால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் தற்போது வீதிகளில் தஞ்சமடைந்துள்ள அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடுகளில் இருந்த கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மதுரை வடக்கு எம்எல்ஏ கல்லானை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். மதுரை புதூர் காந்திபுரம் பகுதியில் உள்ள சோஃபா தயாரிப்பு நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தீ மளமளவென பக்கத்து வீடுகளுக்கும் பரவியதால் தற்போது அந்த பகுதி மக்கள் தற்போது தெருக்களில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். வீடுகளில் உள்ள சிலிண்டர்கள் வெடித்ததால் தற்போது அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தீ மளமளவென அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவியதால் தற்போது குடியிருப்பு வாசிகள் வீதிகளில் தஞ்சம் அடைந்திருக்கின்றனர். வீடுகளில் உள்ள சிலிண்டர்கள் வெடித்ததால் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பதட்டத்துல என்ன பேசுறது, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல கூட முடியல. அதுக்குள்ள எல்லாம் நல்ல இடி இடிச்சு சார். இடி இடிச்சோடனே ஒரு 2 நிமிஷத்துல இந்த சோபா செட்ல கொஞ்சம் மடமடன்னு ஸ்டார்டிங்ல எரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த பசங்க தண்ணி மோந்து ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மடமடன்னு எரிய ஆரம்பிக்கவும் இந்த பக்கம் பூரா பரவி வந்துருச்சு சார். நாங்க அப்புறம் எல்லாரும் வெளியில வரவும் சிலிண்டர் எங்கேயோ வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு சார். சிலிண்டர் வெடிச்சிச்சு. கரண்ட் எல்லாமே வீட்ல உள்ள சிலிண்டரா? ஆமா, வீட்ல இருந்த சிலிண்டர். ஆனா யாருது என்னன்னு தான் தெரியல. உள்ள என்னென்ன பொருள் வச்சிருந்தீங்க? சிலிண்டர் நாங்க டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், பணம், காசு, பணம் தவிர பூரா வெளியில தான் சார். எல்லாமே வெளியில தான் சார் இருந்துச்சு. ஆமா, இடி இடிச்சிச்சு சார். இடி இடிச்சதுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு தீப்பிடிச்சு 2 பக்கத்துல தீப்பிடிச்சு மடமடன்னு எரிஞ்சிச்சு சார். ஒரு செகண்ட்ல எரிஞ்சிருச்சு. நாங்க சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு மெயின் இறக்கிட்டு வெளியில வந்து பார்க்கணும்னா ரொம்ப போஸ்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பயத்துல எல்லாரும் வெளியில வந்துட்டோம். இதுதான் நடந்தது. மதுரையில் சோஃபா நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் காரணமாக அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் வீடுகளில் உள்ள சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் தற்போது பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது அருகில் உள்ள வீடுகளுக்கும் தீ பரவி உள்ளதால் அந்த பகுதி மக்கள் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை சந்தித்து இருக்கிறார்கள்? வீடுகளில் உள்ள சிலிண்டர்கள் வெடித்ததாக கூறப்படுகிறது. யாருக்காவது ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா? இது குறித்தான விரிவான தகவல். உயர்பங்களா பகுதியைச் சேர்ந்த அம்சத் கான் என்பவருக்கு சொந்தமான சோஃபா கம்பெனியானது மதுரையூர் புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய காந்திபுரம் பகுதியில் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் திடீரென அந்த சோஃபா கடையில் இருந்து இரவு 7 மணி அளவிற்காக தீயானது பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து மாலையில் மின்னல் அதிக அளவிற்கு தாக்கி இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்தாக அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த சோஃபா நிறுவனத்தில் வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டர்களில் தீ விபத்து ஏற்பட்டு அது அடுத்தடுத்தாக பரவ தொடங்கிய நிலையில் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சோஃபாக்கள் முழுவதுமாக எரிந்து வானுயர் அளவிற்கு தீயானது பரவ தொடங்கியது. இந்த தீயானது அருகில் இருக்கக்கூடிய ஒரு 10 வீடுகளில் தொடர்ந்து பரவிய நிலையில் வீடுகளுக்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே முழுவதும் சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் வீட்டில் வைத்திருந்த பணம், நகை உள்ளிட்டவைகள் எல்லாம் எரிந்து முழுவதும் சேதமாகி இருக்கிறது. இதனால் அந்த உடனடியாக தீ விபத்து நடைபெற்றதன் காரணமாக வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் வெளியே வந்த நிலையில்தான் பெரும் உயிரிழப்புகள் பெருமளவில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த வீடுகளில் இருந்த 2 சிலிண்டர்கள், வீட்டு சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதில்தான் ஒட்டுமொத்தமாக தீயானது 10 வீடுகளுக்கும் பரவ தொடங்கி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதியில் தமிழக வெற்றி கழகத்துடைய வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்லானை விஜயன்பன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அழைத்து சென்று தனியாக ஒரு மண்டபத்தில் வைத்து அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக வருவாய்த்துறை அதிகாரிகள், கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்டோர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பாதிப்பு குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாகியும் அந்த தீ கட்டுக்குள் வந்தாலும் கூட
புகை என்பது தொடர்ந்து வெளியேறி வரக்கூடிய நிலையில் அந்த அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக மின் தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புகை வெளியேறக்கூடிய சூழலில் அருகில் உள்ள வீட்டில் உள்ளவர்களுக்கு நெடி ஏற்பட்டு அவர்களால் அந்த பகுதியில் இருக்க முடியாத அளவிற்கு தொடர்ந்து புகையும் வெளியேறக்கூடிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் புகையை கட்டுப்படுத்தும் பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று 10 வீடுகளிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த வீட்டில் உள்ள சுவர்களில் அதிக அளவிற்கான தீ பரவியதால் சுவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் 10 வீடுகளை சார்ந்தவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் வீதிகளில் நின்றவாறு கதறி அழக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து அரசு சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினரும் நேரடியாக வருகை தந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருகிறார். தொடர்ச்சியாக தீயணைப்பு வீரர்களும் அந்த புகை மற்றும் கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வீடுகளில் எரிந்த பொருட்களை அங்குள்ள பொருட்களில் பற்றி எறியக்கூடிய தீயையும் தொடர்ந்து அணைத்து வரக்கூடிய நிகழ்வுகளையும் கூட பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.